சினைப்பெயர். சினைப்பெயர் என்றால் என்ன? சினை அப்படின்னா என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். இப்போ பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். ஒரு பொருளுடைய உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கண், கை, இலை, கிளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா காற்றுல மரத்துடைய கிளைகள்லாம் அசைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மரத்துடைய கிளைகள். அப்போ என்ன, மரம் இருக்குது, அதோடைய கிளை அப்படின்னு என்ன, அதோடைய ஒரு பாகம் தான் கிளை, ஒரு உறுப்பு தான் கிளை அப்படிங்கிறது. அடுத்தது இலை. அந்த கிளையில் இருக்கிறது தான் இலை. ஒரு கிளை இருக்கும், ரொம்ப பிடிச்சி தொங்காத, அந்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வீக்காக இருக்குது, ஒடிஞ்சிட்டு விழுந்துடும், கிளை ஒடிஞ்சிட்டு விழுந்துடும், அதில் பார்த்து காலவை அப்படின்னு சொல்லுவாங்க. மரம் ஏறும்போது அந்த கிளையில பார்த்து காலவை, அது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடையாது, ரொம்பவும் பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து மரத்துடைய ஒரு உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளை, அந்த கிளையில் இருக்கிற அந்த உறுப்பு தான் இந்த இலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளையில் இலை இருக்கும், நிறைய இலைகள் இருக்கும். இப்போ அரச மரம் இருக்குன்னா நிறைய கிளைகள் இருக்கும், அந்த கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கும். அடுத்தது கை. இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கை இருக்கும், அவனை கையால் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவான். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடல் முழுக்க இருக்குது, உடலில் வந்து பார்த்தீங்கன்னா கை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. அடுத்தது கண்ணு சொல்கிறாங்க. கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியம். விலங்குகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி கண் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த கண்ணால் நம்ம பார்க்குறோம். அப்போ கண் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலில் முக்கியமான ஒரு உறுப்பு. அப்போ ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர் எனப்படும். மனிதன் அப்படிங்கிறது ஒரு பொருள், அந்த பொருளில் என்னென்ன உறுப்பு இருக்குன்னு பாருங்கள். தலை இருக்குது, அந்த தலையில் என்ன இருக்குது, கண், மூக்கு, வாய், காது, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் உறுப்பு. நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கை இருக்குது, கால் இருக்குது, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய உறுப்புகள். அப்போ ஒரு மரத்துக்கு கிளை இருக்குது, இலை இருக்குது, தண்டு இருக்குது, வேர் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு வந்து சொல்லுவாங்க. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சினைன்னு என்னென்னா உறுப்பு. அந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருளையும் சரி உயிரற்ற பொருளையும் சரி, உறுப்புனா அது உறுப்பு தான். இப்போ ஒரு நாற்காலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கும், சரிங்களா, அது ஒன்று உறுப்பு. உட்காரத்துக்கு இடம் இருக்குது, அது தனி உறுப்பு. சாயறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாயறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அது ஒரு உறுப்பு. மேசை இருக்குன்னா அதுக்கு 4 கால் இருக்கும், சரிங்களா, அது 4 கால்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேசைக்கான ஒரு உறுப்பு. இப்போது சினைப்பெயரில் அந்த பொருள் சொல்லிட்டாங்க, அந்த பொருளுடைய உறுப்பை பற்றி சொல்கிறாங்க. அந்த பொருள் உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா உறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. இப்போது நான் சொன்னேன் நாற்காலிக்கு 4 கால்கள் சொன்னேன், சாஞ்சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்க அதுக்கும் ஒரு உறுப்பு தான். நம்ம மனிதன் இருக்கான், கண், காது, மூக்கு, வாய், கை, கால், இதெல்லாமே உறுப்பு. மரத்துக்கு கிளை, இலை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு தான். அப்போது சினைப்பெயர்னு என்னென்னா ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும்.